ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹன்சிகாஸ் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி ரெசிபி செய்ய போகிறோம். இதுக்கு நான் முதல்ல வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து நான் சுடு தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா சூடாக்குற தண்ணி வந்து இந்த குங்குமப்பூவில் ஆட் பண்ணி ஸ்டார்டிங்கில் வச்சிட்டோம்னா அதோட கலரு எசன்ஸ் எல்லாமே நல்லா தண்ணியில் ரிலீஸ் ஆகிருக்கும். கேசரியில் ஆட் பண்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து முதல்ல முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். முதல்ல முந்திரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக முந்திரி ஃப்ரை ஆனதும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு திராட்சை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி, திராட்சை, நெய் எல்லாமே பைனாப்பிள் கேசரியில் நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணுமென்னா போட்டுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்து சைடில் வச்சுட்டு ரவை வறுத்துடலாம். நான் வந்து ரவை இந்த கப்பில் 1 கப்பு எடுத்துருக்கேன். இப்போ இது போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெய் எதுவும் ஆட் பண்ண வேணாம். இப்போ இதில் மீதி இருந்துச்சு இல்லையா, முந்திரியும் திராட்சையும் வறுத்து அந்த நெய்லே இப்போ வந்து ரவை போட்டு நல்லா வறுத்துடலாம். ரவை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும், லைட்டாக ப்ரௌன் ஆகணும். இப்போ ரவை வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ சேம் அதே கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் வந்து பைனாப்பிள் இந்த மாதிரி சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நெய்யில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெய்யில் வந்து பைனாப்பிள் நல்லா வதக்கி செய்யும் போது பைனாப்பிளில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே நெய்யில் சேர்ந்து கேசரியில் வரும்போது அதோட அரோமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பைனாப்பிள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துடலாம். நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் வந்து நான் 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 3 கப்பு போதும். தேவையானா உங்களுக்கு இன்னொரு கப்பு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணுமோ கேசரியோடது அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டார்டிங்கில் ஊற வச்சேன் இல்லையா குங்குமப்பூ சுடு தண்ணி, அதை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு நேச்சுரல் கலர் தரும் கேசரிக்கு. இந்த பூ எல்லாமே சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்த உடனேவே கேசரியோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஒருவேளை குங்குமப்பூ இல்லைன்னா கேசரி கலர் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கிறேன். அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேசரியில். இப்போது மூடியை போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி கொதிக்கிட்டோம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வாவ், அந்த கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரவை போட்டதும் கை விடாமல் கிண்டிடணும், இல்லைன்னா லம்ப் ஆகிடும். ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிடுங்க. நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ரவை எடுத்த அதே கப்பில் நான் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1 கப் கூட சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சோம்னா கேசரி ரெடி ஆகிடும். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாவ், நல்லா சூப்பராக திக்காக இருக்குது. முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணான்னா செய்யும் போது கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். அதுவுமே உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது கேசரி. நல்லா சூப்பராக அல்வா மாதிரி கேசரி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் வந்து பேனுக்கு ஒட்டவே மாட்டேங்குது. சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி இது. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். Thanks for watching. We will meet in the next video. Please like, share and subscribe.